ஜாலிவுட். தெனாலிராமன் கதைகள். ராஜகுருவை பழிக்கு பழி வாங்குதல். ஒரு நாள் அதிகாலை நேரம் ராஜகுரு குளத்துக்கு குளிக்கச் சென்றார். அப்போது அவரை அறியாமலேயே தெனாலிராமன் பின்தொடர்ந்தான். குளக்கரையை அடைந்ததும் ராஜகுரு துணிமணிகளை எல்லாம் களைந்து கரையில் வைத்துவிட்டு குளத்தில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்தார். மறைந்திருந்த தெனாலிராமன் ராஜகுருவின் துணிமணிகளை எடுத்துக்கொண்டு மறைந்து விட்டான். குளித்து முடித்ததும் கரையேறிய ராஜகுரு துணிமணிகளை காணாது திடுக்கிட்டார். உடனே தெனாலிராமன் அவர் முன் தோன்றினான். தெனாலிராமன், எனது துணிமணிகளை கொடு என்று கெஞ்சினார். அதற்கு தெனாலிராமனோ, உன் துணிமணிகளை நான் பார்க்கவில்லை, நானும் குளிக்கவே இங்கு வந்துள்ளேன், என்னிடம் வம்பு செய்யாதீர்கள் என்றான். அடராமா, என் துணிமணிகளை கொடுத்து விடு, இன்னும் சிறிது நேரத்தில் நன்கு விடிய போகிறது. இக்குளத்துக்கு பெண்கள் குளிக்க வந்து விடுவார்கள். உடனே என் துணிமணிகளை கொடு என்று மீண்டும் மீண்டும் கெஞ்சினார். அவர் கெஞ்சுதலை கேட்ட தெனாலிராமன், என் நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் துணிமணிகளை தருகிறேன், இல்லையேல் தர முடியாது என்று கூறிவிட்டான். என்னை அரண்மனை வரை உன் தோளில் சுமந்து செல்ல வேண்டும், அப்படி என்றால் தருகிறேன், இல்லை என்றால் தர முடியாது என்று கூறிவிட்டான். தெனாலிராமன் மிக பொல்லாதவன் என்று அறிந்து கொண்ட ராஜகுரு சம்மதித்தார். பின் துணிமணிகளை ராஜகுருவிடம் கொடுத்தான். உடையை அணிந்து கொண்ட ராஜகுரு தெனாலிராமனை தன் தோள் மீது சுமந்து கொண்டு சென்று கொண்டிருந்தார். இதை ஊர் மக்கள் அனைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். இதை மன்னர் கிருஷ்ணதேவராயரும் உட்பரிகையில் இருந்து பார்த்து விட்டார். உடனே தனது காவலாளிக்கு உத்தரவிட்டார், அதாவது தோள் மேல் இருப்பவனை நன்கு உதைத்து என் முன் நிப்பாட்டுங்கள் என்று. உட்பரிகையில் இருந்து மன்னன் பார்த்து விட்டதை அறிந்த தெனாலிராமன் அவர் தோளில் இருந்து இறங்கி அவர் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான். ஐயா, என்னை மன்னியுங்கள், ராஜகுருவை அவமானப்படுத்திய பாவம் என்னை சும்மா விடாது, ஆகையால் என் தோள் மீது தாங்கள் அமருங்கள், நான் உங்களை சுமந்து செல்கிறேன் என்றான். அவன் பேச்சை உண்மை என்று நம்பிய ராஜகுரு தெனாலிராமன் தோள் மீது உட்கார்ந்து கொண்டார். தெனாலிராமன் ராஜகுருவை சுமந்து சென்று கொண்டிருக்கையில் காவலாட்கள் அருகில் வந்துவிட்டனர். ராஜகுருவை நைய புடைத்து மன்னர் முன்னிப்பாட்டினார்கள். இதை பார்த்த மன்னர் ராஜகுருவை ஏன் அடித்தீர்கள் என வினவினர். அதற்கு காவலாட்கள், தெனாலிராமன் தோள் மீது அமர்ந்து இருந்தவர் இந்த ராஜகுரு, தாங்கள் தானே தோள் மீது அமர்ந்திருப்பவரை அடித்து உதைக்க சொன்னீர்கள், அதன்படியே செய்துள்ளோம் என்றனர். மன்னர் ராஜகுருவை அழைத்து விவரத்தை கேட்டார். ராஜகுருவும் தன் தவறை உண்மை என்று ஒத்துக்கொண்டார். தெனாலிராமன் செய்கை மன்னருக்கு நகைச்சுவை உண்டு பண்ணினாலும் அவன் செய்த தவறுக்கு தக்க தண்டனை வழங்க விரும்பினர். ஆகையால் தெனாலிராமனை அழைத்து வர அரண்மனை காவலாட்களை அனுப்பினர். காவலாட்களும் தெனாலிராமனை சிறிது நேரத்தில் மன்னர் முன் கொண்டு வந்து நிப்பாட்டினார்கள். தெனாலிராமா, நீ ராஜகுருவை அவமானப்படுத்தி விட்டாய், மேலும் அவரை உதையும் வாங்க வைத்து விட்டாய், இது மன்னிக்க முடியாத குற்றமாகும், ஆகவே உன்னை சிரத்தேசம் செய்ய உத்தரவிடுகிறேன் என்றார் மன்னர். இதை கேட்ட தெனாலிராமன் தன் உயிருக்கு ஆபத்து வந்ததை எண்ணி வருந்தினார். அவன் தன் இஷ்ட தேவதையான காளி தேவியை தன்னை காப்பாற்றும்படி மனதிற்குள் துதித்தான். காவலாட்களும் அவனை கொலை செய்ய அழைத்து சென்றார்கள். அப்போது அவர்களிடம் தன்னை விட்டுவிடும்படியும் பணமும் தருவதாகவும் வேண்டினான். காவலாட்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு அவனது வேண்டுகோளுக்கு இணங்கி கொலை செய்யாமல் விட்டுவிட்டனர். இனி இவ்வூரில் இருக்காதே, வேறு எங்கேயாவது போய்விடு என்று சொன்னார்கள். அவர்களிடம் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிய தெனாலிராமன் தன் வீட்டிலேயே ஒளிந்து கொண்டான். காவலாட்களும் ஒரு கோழியை அறுத்து அதன் இரத்தத்தை வாளில் தடவி மன்னரிடம் தெனாலிராமனை கொலை செய்து விட்டோம் என்று சொல்லிவிட்டனர். மன்னரும் இதை உண்மை என்று நம்பினர். தொடர்ச்சி அடுத்த வீடியோவில். தொடர்ந்தும் தெனாலிராமன் கதைகளை பார்க்க ஜாலிவுட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.